வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் எஸ்ரா அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை, பெரிய வார்த்தை. சேலத்தில் ரயில் ஏறும்போதே அம்மா சொல்லியிருந்தா, தாத்தா வீட்டுக்கு போனதும் அவன் யாரோடையும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அம்மா சொல்கிற எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டணும். அங்கே எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரதன் தலையை ஆட்டிக்கிட்டான். அப்பா இறந்து போன பிறகு தாத்தா வீட்டுக்கு அவங்க போகிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஒரே ஒரு தடவை அவன் படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு வர்றதுக்காக அம்மா அனுப்பி வச்சுருந்தா. அப்போது அவனுக்கு துணையாக காசி மாமா வந்திருந்தார். தாத்தா அவன் கேட்ட பணத்தை கொடுக்கல. ஆனால் அவனுக்கு பச்சை நிறத்தில் ஒரு டவுசரும் கோடு போட்ட சட்டையும் வாங்கி தந்து கை செலவுக்கு 50 ரூபா பணம் தந்து திருப்பி அனுப்பி வச்சுட்டாரு. அம்மா 2-3 நாள் தாத்தாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு அவங்க தாத்தா ஊருக்கு போகவே இல்லை. தாத்தா வீடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் மடவார் வளாகம் பக்கத்தில் இருந்துச்சு. அப்பா இருந்த வரைக்கும் அவங்க கோடை விடுமுறையில் ஒரு வாரம் அங்கே வந்து போவாங்க. தாத்தாவோட வீடு பெருசு. முகப்பில் 2 யானைங்க மாலையோட நிற்கிற மாதிரி சிலை இருக்கும். பெரிய மாடி இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா கோவில் கோபுரம் கையை தொடுறது போல் ரொம்ப பக்கத்தில் தெரியும். தாத்தாவுக்கு சொந்தமான தனிகை இரும்பு கடை தேரடி போகிற வழியில் இருந்துச்சு. அங்கே 6-7 பேர் வேலை பார்த்தாங்க. தாத்தா ஒரு காலத்தில் அம்பாசிடர் கார் வச்சுருந்தாராம். அதை விற்றுட்டாரு. இப்போது எங்காவது போகணும் அப்படின்னா குதிரை வண்டியில் தான் போவார். அப்பா ஏன் இந்த தொழிலை விட்டுட்டு லாரி டிரைவராக வேலைக்கு போனார் அப்படின்னு வரதனுக்கு வியப்பாக இருந்துச்சு. ஒரே ஒரு முறை ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்க்க அவனையும் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு வந்தப்ப அப்பா ஒரு கடையை காட்டி, அங்கே தான் ஒரு காலத்தில் ஐஸ் கம்பெனி ஒன்று துவங்கின, அது சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னார். அந்த இடத்த அம்மா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள அறியாமல் கண்ணு கலங்கிருச்சு. சேலையோட முந்தானையில் கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா பதில் எதுவும் பேசவே இல்லை. அம்மாவும் வரதனும் சேலத்தில் இருந்தாங்க. அதுதான் அம்மாவோட சொந்த ஊர். அப்பா லாரி டிரைவராக வந்தபோது அம்மாவை சந்தித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். அவங்க ஒரு காலனி வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அதுக்குள்ளே 16 வீடு இருந்துதான். அம்மா நூட்பாலை ஒன்றில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வரதன் பள்ளியில் 6ஆம் வகுப்பை அந்த வருடம் தான் முடிச்சிருந்தான். வரதனுக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். பகல் முழுவதும் சாப்பிட ஏதாவது தின்பண்டங்கள் தந்தபடியே இருப்பாங்க. கோழி குழம்பு பரோட்டாவும் தினசரி இரவில் சாப்பிட கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்படின்னு தனியாக வீட்டில் பின்னால் இடம் இருந்துச்சு. அதை விடவும் சினிமா தியேட்டர் வச்சுருந்தவர் தாத்தாவோட நண்பர் அப்படிங்கிறதுனாலேயே டிக்கெட் கேட்கவே மாட்டார். எப்பப்போ தோணுதோ அப்பப்போ போய்க்கலாம். அப்பா அவனை தாத்தா வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு போயிடுவார். அம்மா பெரும்பாலும் வரமாட்டாங்க. வந்தால் கூட மறுநாளே கிளம்பி போயிடுவாங்க. வீட்டில் இருந்த தண்டபாணி சித்தப்பா, மணி சித்தப்பா இவங்க 2 பேரும் என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க. அவங்க பிள்ளைகளோட நான் விளையாடுவேன். எப்போவாவது சிவகிரியில் வசிக்கிற வள்ளியத்தை தன் பிள்ளைகளோட வருவாங்க. தாத்தா வீட்டில் நடுவில் பெரிய ஊஞ்சல் இருந்தது. அதில் ஏறி ஆடுறதுக்கு பெரிய போட்டியே நடக்கும். தாத்தா வீட்டில் தான் வரத முறையாக ஃபோனில் பேசினான். அது வரைக்கும் ஃபோனில் பேசினதே இல்லை. அதுவும் சேலத்தில் இருக்கிற அப்பாவுக்கு அவனா லாரி கம்பெனிக்கு ஃபோன் செஞ்சு பேசினான். தாத்தா அதுக்காக திட்டவே இல்லை. விடுமுறை நாளில் தினசரி அவங்க குளிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் இருக்கிற சின்ன அருவிக்கு போயிட்டு வருவாங்க. சைக்கிளில் தான் போகணும். மணி சித்தப்பா வரதனை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டுவார். வழி முழுசும் அவங்ககிட்ட சேலத்தை பற்றி கேட்டுக்கிட்டே வருவார். அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மணி சித்தப்பா கேட்பார். வரதன் ஆதங்கமான குரலில் அம்மா அடி வாங்கி அழுதுருக்குறாங்க, ஒரு தடவை அவங்களோட இடது கை கூட ஒடிஞ்சு போயிருக்குது அப்படிம்பான். வரதன் ஊருக்கு கிளம்புற நாளில் ஒவ்வொரு சித்தப்பாவும் ஆளுக்கு 50 ரூபா அவனுக்கு செலவுக்கு தருவாங்க. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். வெற்றியில் திருநீர் பூசி விட்டுட்டு அவனுக்கு 100 ரூபா பணம் தருவார். அத்தனையும் பேருந்தில் ஏறினவனையும் அப்பா வாங்கி வச்சுக்குவார். ஊருக்கு போய் கேட்டால் கூட திருப்பி தரவே மாட்டார். அது எல்லா வருஷமும் தவறாமல் நடக்கும். அப்பா சாலை விபத்தில் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட உடலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தண்டபாணி சித்தப்பா சொன்னார். தாத்தா வேண்டாம், சேலத்திலேயே அடக்கம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறதா அம்மா சொல்லிட்டு ரொம்ப நாள் அழுதுருக்காங்க. அதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு வரதனுக்கு அப்போ புரியவே இல்லை. ஆனால் அப்பா இறந்த மறுநாள் தாத்தா அம்மாவை தனியாக அழைச்சி ஏதோ கோபமாக திட்டிக்கிட்டு இருக்கிறத வரதன் கேட்டான். அம்மா கையெடுத்து கும்பிட்டபடி அழுதுகிட்டே தலையில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வரதன் அந்த பக்கம் வந்தப்ப அவனை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை அவன் பார்க்கவே இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி தாத்தா சிறுநீரக பாதிக்கப்பட்டு மீனாட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி அம்மாவும் அவனும் கிளம்புனாங்க. அம்மா ஃபோன் செஞ்சு எப்படி வரணும்னு சொல்லி விவரம் கேட்டப்பா மணிச்சித்தப்பா இன்றைக்கே தாத்தாவை சென்னையில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுனால அவங்க தாத்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பி வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகவே இல்லை. ஆனால் 3 நாளைக்கு முன்னே மணிச்சித்தப்பாவோட கடிதம் கிடச்சிது. அம்மா ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுக்காக பெத்தாச்சி வீட்டில் 500 ரூபா கடனும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தாத்தா ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு வரதனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரயிலில் விருதுநகர் வந்து இறங்குற வரைக்கும் அம்மா இயல்பாக தான் இருந்தாங்க. அங்கே ரயிலில் விற்பனை செஞ்ச சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க. ஓடுற மரங்களை எண்ணிக்கிட்டே வந்தால் வரத விருதுநகரில் ரயிலை விட்டு இறங்கி பேருந்து நிலையம் வரைக்கும் நடந்து அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்கிற பேருந்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அம்மாவோட முகம் மாற தொடங்கிடுச்சு. அதை வரதன் கவனிச்சுக்கிட்டே வந்தான். பேருந்து 12:30 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் நின்றுச்சு. அவங்க காய்கறி மார்க்கெட் வழியாக நுழைஞ்சு நடக்க துவங்கினாங்க. அப்போ அம்மா தன்னோட தலையில் முக்காட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, முந்தானை எடுத்து. அவன் கைகளை இருக்க பிடிச்சபடி நடந்தாங்க. தாத்தா வீட்டு வாசலில் நிறைய செருப்பு கிடந்து யாரும் வந்திருக்கிறாங்களாட்டிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தயங்கி உள்ளே நடந்தான். மணிச்சித்தப்பா உள்ளே கத்திக்கிட்டு இருந்தார். தாத்தா அவரை கேவலமான வசைகளால் திட்டுறது கேட்டுச்சு. மணிச்சித்தப்பா தானும் கோபத்தில் கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தார். வரதனும் அம்மாவும் உள்ளே நுழையிறத கண்ட தண்டபாணி சித்தப்பா வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை அழைச்சிட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டாரு. தாத்தா ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தது தெரிஞ்சது. சட்டை இல்லாத உடம்பு, ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருந்தார். அவரோட புருவங்கள் ஊதி பெருத்து கண்விழி பிதுங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வள்ளியத்தையும் அவரோட கணவரும் ஜமுக்காலம் விரித்து உட்காந்துருந்தாங்க. அன்பு சித்தி, வனிதா சித்தி 2 பேரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மணி சித்தப்பாவோட மச்சினர் ராமநாத, அவரோட தம்பி ரங்கு கூட அங்கே இருந்தாங்க. அரிசி கடை வச்சிருக்கிற தாத்தாவோட நண்பர் சௌடையாவும் கூட அங்கே தான் இருந்தார். வரதன் அம்மாவோட சமையல் அறைக்கு போயிட்டான். ஒரு சொம்பில் தண்ணி மோந்து கடகடன்னு குடிச்சிட்டு அம்மா அவங்ககிட்ட நீ போய் தாத்தா பக்கத்தில் நின்றுக்கோ அப்படின்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டேன். சொன்னதை மட்டும் செய் போடா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அம்மாவும் உள்ளறையில் நிலையை பிடிச்சபடியே நின்றுக்கிட்டாங்க. தாத்தா அம்மாவை ஒரு தடவை பார்த்து முறைச்சாரு. வரதன் அங்கிருந்தவர்களோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். கோபமும் ஆத்திரமும் அவங்களோட முகங்களில் நிரம்பி கிடந்துச்சு. எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னே அவனுக்கு புரியல. ஆறுமுகம் சித்தப்பா மெதுவாக குரல்ல இப்படி சொன்னால் எப்படிப்பா, நீங்கள் தானே பாகம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். தாத்தா ஆத்திரமான குரல்ல நான் இன்னும் செத்து போகலையே, என்னை சுடுகாட்டில் வச்சு எரிச்சுப்புட்டு அப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு சொத்தை பிரிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கத்துனாரு. இதை கேட்ட மணி சித்தப்பா ஆவேசமாகி நீங்கள் சாகிறதுக்குள்ளே நாங்கள் செத்து போயிடுவோம் போல இருக்கு, சும்மா இதையே சொல்லி மிரட்டாதீங்க, ஆமாம் பிரிக்கிற சொத்தை இப்போவே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவரோட மச்சினன்களும் ஆமாங்க அதுதான் முறை, அவர் சொல்கிறது செத்த அப்படின்னு சொன்னாங்க. வள்ளியத்தை குறுக்கிட்டு நான் ஒத்த பொம்பளை புள்ள, கல்யாணத்துக்கு தான் நீங்கள் சரியாக செய்யலை, சொத்துலையாவது இந்த வீட்டை எனக்கு விட்டு கொடுத்துருங்க, ஆமாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட வனிதா சித்தி நாங்களும் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோமில்ல, வீடு இல்லாமல் நாங்கள் இன்னும் தெருவிலையா நிற்கிறது அப்படின்னாங்க. உடனே அன்பு சித்தி வீடும் இரும்பு கடையும் எங்களுக்கு வேணும், மற்ற எதை வேணுமுன்னாலும் நீங்கள் யார் வேணுமுன்னாலும் பிரித்து எடுத்துக்கோங்க, இதில் தலையிடக்கூடாது, ஆமாம் சொல்லிவிட்டேன், அப்புறம் வாய்க்கு வந்தபடி பேச வேண்டிய ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா எல்லாரையும் முறைச்சி பார்த்தாங்க. அன்பு சித்தியை கூட முறைச்சி பார்த்தாங்க. உடனே அன்பு சித்தி உங்கள் முறைப்பெல்லாம் உங்கள் பிள்ளைங்களோட நிறுத்திக்கோங்க, ஆமாம் ஆஸ்பத்திரியில் 10 நாள் நீங்கள் முடியாமல் படுத்து கிடந்தப்ப மூத்திரமெல்லாம் யார் அள்ளி போட்டது நான் தான், அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கட்டும், ஆமாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு திரும்பி உட்காந்துட்டாங்க. உடனே மணி சித்தப்பா இப்படி சொல்லித்தானே அவர் சொத்தை பாதி திருடி போட்டீங்க, செண்பகத்தோப்புக்கு போகிற வழியில் நீங்கள் 5 பிளாட் வாங்கி போட்டிருக்கீங்களே, அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேயா சம்பாரிச்சது தானே அப்படின்னாரு. உடனே தண்டபாணி சித்தப்பா கோபத்தோட ஏண்டா நீ கூட திருத்தாங்கல்ல ஆப்செட் ப்ரெஸ் வாங்கியிருக்கிறீல, அதுக்கு எங்கேருந்து வந்துச்சான் பணம், உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து கொடுத்தா, இரும்பு கடை கொள்முதல் பணத்தில் திருடுனது தானே, எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட வனிதா சித்தி ஏங்க உங்கள் அண்ணன் என்ன பேச்சு பேசுகிறாரு பார்த்தீங்களா, நாம திருடணுமாமா, இங்கே உழைச்ச உழைப்புக்கு இந்த பேச்சு கேட்டுட்டு எதுக்கு நிற்கிறீங்க, நாக்கு பிடிங்கிட்டு சாக வேண்டியது தானே, மானங்கட்ட குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டதுக்கு நான் தான் அவமானப்பட்டு நிற்க அப்படின்னு அழுதாங்க. தாத்தா ஆவேசமாகி அடிக்கிறவரை மாதிரி எதிர்த்து வந்தார். நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் பண்டவாளமெல்லாம் எனக்கும் தெரியும், இதை பாருமா உன் அப்பா என்ன பெரிய கலெக்டரோ, பருத்திப்பால் விற்கிற பையன் தானே,
எப்படி வந்து சித்தனை போகணும் நகை நட்டெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட வனிதா சித்தி பயங்கரமாக சத்தம் போட்டு அழுத்தவங்கனாங்க. தண்டபாணி சித்தப்பா அந்த அழுகியை கேலி செஞ்சு, நல்ல புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு நடிக்கிறீங்க அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் மணி சித்தப்பா பாஞ்சு தண்டபாணி சித்தப்பாவை தள்ளி மேலே ஏறி உட்காந்து முகத்தில் மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தார். தண்டபாணி சித்தப்பாவோட மூத்த மக சமயக்கட்டுக்குள்ளே ஓடி போய் பருப்பு கடையிற மத்தை எடுத்து வந்து மணி சித்தப்பாவோட முதுகில் ஓங்கி அடித்த அந்த மறு நிமிஷம் மணி சித்தப்பாவோட மச்சனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவனை மாறி மாறி அடித்தாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாவி தாவி வயிற்றை பிடிச்சி குத்தி தலைமையிற கொத்தா பிடிச்சி உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. தன் வயசை மறந்த தண்டபாணி சித்தப்பா பெருங்குரல் எடுத்து அழுதார். அவரோட மனைவியான அன்பு சித்தி கூட சேர்ந்து அழுதாங்க. மணி சித்தப்பாவை இழுத்துக்கிட்டு போனாங்க. தாத்தா தலையில் அடிச்சுக்கிட்டே எழுந்து போக முயற்சி பண்ணார். அவரை போக விடாமல் வள்ளியத்தை காலை பிடிச்சிக்கிட்டாங்க. தாத்தாவோட நண்பன் சௌடையா அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் பேச்சுவார்த்தை துவங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். பரதன் பயத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி ஆவேசமாக ஒருவர் மேலே ஒருவர் ஏறி உட்காந்துக்கிட்டு அடிச்சுக்கிறத அவன் எங்கேயுமே பார்த்ததில்ல. யாரோ தெரியாத மனிதர்கள் மாதிரி அவங்க எல்லாம் இவனுக்கு மாறி போய் இருந்தாங்க. பரதன் அம்மாவை திரும்பி பார்த்தான். அமைதியாக அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா. மணி சித்தப்பா குடிக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஜக்கில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தாங்க. தாத்தா மறுபடியும் ஊஞ்சலில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அடி வாங்கினல தண்டபாணி சித்தப்பாவோட கண்ணு கலங்கி போயிருந்தது. சௌடையா தாத்தா காதில் ஏதோ ரகசியமாக பேசுகிற மாதிரி கேட்டுது. அதுக்கு பிறகு கலக்கமான குரலில் தாத்தா சொன்னார், இவ்வளவு நடந்து போச்சு, இனிமே எதுக்கு இந்த சொத்து, நானே பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேசுகிறோம், இல்லை கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிடலாம் அப்படின்னாரு. எல்லாரும் தலையாட்டினாங்க. அம்மா வரதனை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. அவனுக்கு பேச்சு வரவே இல்லை. முந்தைய நாள் இரவு அம்மா பலமுறை இதை அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. எங்கப்பா சொத்து எனக்கு வேணும், இந்த 4 வார்த்தை தான் அவன் பேசணும். அந்த 4 வார்த்தைகளை இப்போ அவனால் பேச முடியல. தொண்டையில் யாரோ கையை வச்சு இறுக்கி பிடிச்சி அமுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சான். அம்மா அவனை முறைச்சி பார்த்தபடியே, எங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் பிள்ளை தான், ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தாத்தா, அதான் அவனை வளைச்சி போட்டு கொண்டுட்டீல, இப்போ சொத்துக்கு வேற வந்து நிற்கியோ அப்படின்னு கேட்ட உடனேயும், அதுக்காக நாங்கள் தெருவிலையா நிற்க அப்படின்னு அம்மாவும் சத்தம் போட்டாங்க. உடனே தாத்தா ஆவேசமாக, தெருவில் 2 ரூபாய்க்கு போகிற வரவங்கிட்ட முந்தி விரிச்சவன் தாண்டி நீயே, உன் கதை எங்களுக்கு தெரியாமல்ல, என் பிள்ளைய மடக்கி போட்டுட்டு நீ ஊர் மேய்ஞ்சிட்டு தெரிஞ்சியே, அந்த வேதனையில தானே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அம்மா கட்டுப்படுத்த முடியாத அழுகையோட, மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, என்னால் ஒன்றும் உங்கள் பிள்ளை சாகலை, அவர் டிவி வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா ஆத்திரத்தோட, என்னடி மாமா மயிருன்னுக்கிட்டு நானே பொண்ணு கேட்டு வந்து உன்னை கட்டி வச்சேன், ஏதோ என் பையன் உன்னோட வாழ்கிறானேன்னு இத்தனை நாளாக வாய மூடிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவனும் செத்து போய் சுடுகாடில் போயிட்டான், இனிமே உன்னை கேட்க ஆறு இருக்கா, அதான் ஊரெல்லாம் உனக்கு கள்ள புருஷன் இருக்காங்களே, அவங்க யார்கிட்டையாவது போய் சொத்த கேளு. அம்மா அவர் காலில் விழுறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அவர் காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டாரு. பிறகு வரதனை காட்டி, இவன் என் பிள்ளைக்கு பிறந்தவன் தானா இல்லையா, இதுவும் ஊராருக்கு பிறந்தவனா அப்படின்னு கேட்டார். வரதன் தாத்தாவை மறைச்சபடி, எங்கள் அப்பா சொத்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். அவன் கன்னத்தோட ஒரு அறை விழுந்துச்சு. பொறி கலங்கி போய் அவன் வழியில் கன்னத்தை தடவிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். தாத்தா கோபமான குரலில், சொல்லி வச்சு குட்டியாந்தியாக்கும் அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்டாங்க. அன்பு சித்தியும் வனிதா சித்தியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அம்மாவை ரொம்ப திட்டினாங்க. மணி சித்தப்பா மட்டும், அதுக்காக அவன் எங்கள் அண்ணன் இல்லைன்னு ஆகாது, அவனுக்கு சொத்துல பங்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னாங்க. உடனே தாத்தா, ஏண்டா நீ இவளை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். மணி சித்தப்பா பாஞ்சு தாத்தாவை ஓங்கி ஒரு அறை விட்டார். தாத்தா ஊஞ்சலிருந்து அப்படியே பின்னால் விழுந்தார். முதுகில் நல்ல அடி. தாத்தாவை தூக்குறதுக்காக வள்ளியத்தையோட கணவர் வேகமாக வந்தார். தாத்தா வலி தாங்க முடியாமல் அப்படியே கிடந்தார். சௌடையா மணி சித்தப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தது கேட்டுச்சு. தாத்தா கையை ஊனி எழுந்திரிச்சு தன்னோட அறைக்கு போயிட்டாரு. தண்டபாணி சித்தப்பாவும் அவர் பிள்ளைகளும் மாடிக்கு போக துவங்கினாங்க. வரதன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். மணி சித்தப்பா வள்ளியத்தை எல்லாரும் சமையல் அறைக்கில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தான். நமக்கு சொத்து வேணாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல வேணும் மாதிரி இருந்துச்சு. அம்மா ஆங்காரத்தோடு இருந்தா. வீடு அமைதியாக துவங்குச்சு. வரதன் ஜன்னல் வழியாக சாலையை பார்த்தான். வெளியில் 2 சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோவில் கோபுரத்தில் இருந்த சிலைகள்லாம் தெரிஞ்சுது. சைக்கிள் ஓட்டுற சிறுவர்கள் அவனோட நண்பர்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்துருத்தப்ப அங்கே அவங்களோட விளையாடி இருக்கிறான். குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு கோவில் மாடு காகிதத்தை தின்னுட்டு இருந்துச்சு.
அம்மா ஊஞ்சலையே விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 10 நிமிஷங்களுக்கு பிறகு வள்ளியத்தை சமையல் அறையிலிருந்து 4-5 சில்வர் டம்ளரில் கடுங்காப்பி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அம்மாவுக்கும் அவனுக்கும் கூட நீட்டினாங்க. அம்மா எடுத்துக்கிட்டான். வரதனும் வாங்கிக்கிட்டான். மணி 2 தாண்டி இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. காலையில் சேலத்தில் சாப்பிட்டது. வழியில் ஒரு சமோசா மட்டும்தான் ரயிலில் சாப்பிட்டாங்க. அதனால் அந்த கடுங்காப்பியை அவன் சூட்டோட சூட்டான் குடிக்க ஆரம்பித்தான். தாத்தாவுக்கு ஒத்தடை வைக்கிறதுக்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு அன்பு சித்தி எடுத்துகிட்டு போனாங்க. மணி சித்தப்பா உள்ளேருந்து வெளியே வந்து டிவி பார்க்க ஆரம்பித்தார். தண்டபாணி சித்தப்பா கீழே இறங்கி வந்து அவரை வெளியில் அழைச்சிக்கிட்டு போகிறது தெரிஞ்சுது. சௌடையா தன்னோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சாயந்தரம் வரதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வரதன் அம்மாவோட பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். அம்மாவோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மாவும் அவனும் ஊஞ்சலுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சமையல் கட்டில் வனிதா சித்தியும் வள்ளியத்தையும் படுத்துக்கிட்டாங்க. நடந்த கொந்தளிப்போட சுவடே இல்லாமல் வீடு அமைதியாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் அலுப்பு படர ஆரம்பிச்சுது. சாயந்தர நேரம் அவங்க அப்படியே இருந்தாங்க. 5 மணிக்கு தாத்தா குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர கிளம்புனார். அவர் வெளியில் போன 10 நிமிஷத்துக்கு பிறகு தண்டபாணி சித்தப்பாவும் மணி சித்தப்பாவும் கடையிலேருந்து சூடாக பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க. வரதனுக்கும் பஜ்ஜி கிடச்சிது. தண்டபாணி சித்தப்பா அவன் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. 7ஆம் அப்படின்னு சொன்னான் வரதன். அம்மா கிட்ட ஒருத்தர் கூட ஒன்றுமே பேசலை. 6 மணிக்கு தாத்தா வீடு திரும்பினார். வள்ளியத்தை அப்புறம் சித்தப்பாக்கள் எல்லாரும் தாத்தாவோட அறைக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்க. வீட்டோட விளக்குகள் எரிய துவங்குச்சு. வெளியில் விளையாட போகலாமா அப்படின்னு யோசிச்சபடி இருந்தான் வரதன். இங்கோ பறவைகள் சத்தமிடுறது அவனுக்கு கேட்டுச்சு. இரவு 9 மணி அளவில் மணி சித்தப்பா வெளியே வந்து அம்மா கிட்ட சொத்து பிரிக்கிறது தொடர்பாக அடுத்த வருஷம் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னவனையும் இப்போதைக்கு அவன் இரும்பு கடையையும் தண்டபாணி மற்ற சொத்துக்களையும் பராமரித்து பார்த்து கொள்ளும்படியாகவும் வள்ளியத்தைக்கு வீட்டு வாடகைகள் வாங்கிக்கொள்ள உரிமை தந்துவிட்டதாகவும் தெரிவித்தாங்க. அம்மா உடனே என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே படிக்க வருஷம் 1000 ரூபாய் தந்துடுறோம். அண்ணனுக்காக அழகாபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டையும் விட்டு கொடுத்துட்றோம். பின்னாடி நீங்கள் எப்பாவது அதில் ஒரு வீடு கட்டி குடியிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ரொம்ப அநியாயமாக இருக்கே இது அப்படின்னு ஆதங்கமாக சொன்னாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். பெரியவர் அதுக்கு மேலே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னார். அம்மா எங்களுக்கு சொத்தில் எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நீங்களே ஆண்டு அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. தண்டபாணி சித்தப்பாவும் வள்ளியத்தையும் பரோட்டா கோழிக்கறி வாங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்து சாப்பிட்டு காலையில் போகலாம், ஒத்தையில் ராத்திரியில் எதுக்கு அப்படின்னு தண்டபாணி சித்தப்பா சொன்னார். அம்மா எல்லாருக்கும் கேட்குறபடியான உரத்த குரலில், ஊர் மேயறவளுக்கு எந்த நேரம் போனால் என்ன, இனி இங்கே யார் செத்தாலும் நானும் என் பிள்ளையோ வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரதனை இழுத்துட்டு நடக்க துவங்கினாங்க. யாருமே அவங்கள தடுக்கலை. இனிமேல் தாத்தா வீட்டுக்கு வரவே மாட்டோமா. வரதனுக்கு வேதனையாக இருந்துச்சு. அம்மாவும் அவனும் இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. மத்தியானத்துலேருந்து சாப்பிடாமல் இருந்த வகுறு பசிக்க ஆரம்பிச்சுது. அம்மா கிட்ட சொன்னால் அவனை அடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் அம்மாட்ட சொல்லாமல் பேசாமல் நடந்தான். நைட்டு பேருந்தெல்லாம் காலியாக இருந்துச்சு. ஓஞ்சு வெறிச்சோடி போய் கிடந்த அந்த பேருந்து நிலையத்தில் அவங்க 2 பேரும் மதுரை பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சொத்தே வேணாம் அப்படின்னா எதுக்கு கிளம்பி வந்து இப்படி திட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வரதை நினச்சிக்கிட்டே இருந்தான். அப்பா இருந்திருந்தா ஒருவேளை அவர் சண்டை போட்டிருப்பார் அப்படிதானே அப்படின்னு அவனே மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டான். அம்மா சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு தனியாக அழுதுகிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அப்பா இறந்து போனதுக்காக வரதனுக்கும் அப்பா அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு. அவங்க ஒருத்தர் பார்த்தபடியே அழுதுகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அம்மா பசிக்குதா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. வரதன் தலையாட்டுனா. சோடியம் விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்த தெருவில் நடக்க துவங்கினாங்க. பெரும்பான்மை உணவகங்கள் மூடப்பட்டிருந்துச்சு. அம்மா ஏதோ யோசனையோட மதுரைக்கு போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே தலையாட்டினேன். பேருந்துக்காக காத்திருந்தாங்க நிறைய பேர். பாதி காலியான பேருந்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. வரதன் ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டான். பயணத்தில் காற்று வேகமாக இருந்துச்சு. தாத்தாவோட ஊர் கண்ணிலிருந்து மறைஞ்சதும் அம்மாவோட முகம் மாற தொடங்குச்சு. அவங்க முக்காட்டை சரி செஞ்சுக்கிட்டு சாஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. வரதனுக்கு அம்மாட்ட என்னவோ கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனால் கேட்கல. அம்மா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பயந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு தலையாட்டினான். இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேருந்தில் போட்ட பழைய பாடல் ஒன்று முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. இருளில் மரங்கள் தெளிவற்று ஓடி மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதோட கதை முடிஞ்சுது.